அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் மை விவர்ஸ். இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனிட்டிக்காக, ஒரு மனிதத்தனத்துக்காக. அதாவது இதில் ஒருத்தர் வந்து நம்மள ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில், அதாவது ஐசியூவில் இருக்கிறாரு. அதாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மைண்டில் வந்து ஒரு நரம்பு ரொம்ப வீக்காக ஆனதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய கண்டிஷன் வந்துருச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் 2லேருந்து 3 லட்சம் வரைக்கும் தான் செலவாகும்னு சொன்னாங்க. அப்புறமா இப்போ கடைசியாக 10 லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்லி ஒரேடியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சாங்க காசு, அதுக்கு மேலே சேர்க்க முடியல. அதனால தான் நான் இதில் கூட இன்ஃபர்மேட்டிவாக வந்தேன்னா, இல்லைனா இதெல்லாம் அந்த அளவுக்கு நான் டொனேஷன் பற்றிலாம் எதுவும் கேட்கறதுக்காக இல்லை. அதாவது இந்த வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சது எவ்வளவு உங்களால் முடியுமோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதில் டொனேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றுறதுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செஞ்சே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபசீலத்தின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் உலகத்தில் சுபானல்லா, ஒரு சுபானல்லா சொல்கிறதுக்கு எல்லாம் கயாமத் நாளில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹதீஸுடைய கருத்தில் ஷேக் எழுதியிருக்காங்க, சொர்க்கத்தில் அந்த மனிதனுடைய ஒரு சுபானல்லாவுக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் தயாரிக்கப்படுது. அதாவது ஒரு மரம் வந்து எல்லாம் வந்து அதில் விதைக்கிறானா, அந்த மரம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், அது கீழே ஒரு குதிரை ஓட ஆரம்பிச்சுன்னா, அதாவது பல வருஷங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். மரமே எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு சுபானல்லாக்கு மட்டும்தான், அல்ல அதுக்கு கூட திருப்பி பதில் இவ்வளோ பெருசாக தானா. இதே மாதிரி ஒரு சுபானல்லாக்கு அல்ல இவ்வளோ வாங்கி தரோன்னா, நம்ம ஒரு ரூபாவோ எவ்வளோ ரூபாவோ அல்லாவுக்காக இந்த உலகத்தில் செலவு செய்யறதுன்னா, நம்ம நஃப்ஸ் வந்து நம்ம அதில் இடம் கொடுக்காது. இதை மீறி செலவு செய்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்ல எந்த அளவுக்கு தருவான். கயாமத் நாளில் வந்து எல்லாம் வந்து கூப்பிட்டு தருவான், அந்த இதுக்காக உனக்கு பரிசு கிடைச்சது. நம்ம அல்லா கிட்ட கேட்போம், எதுக்காக அல்லா இது தரீங்கன்னா, உலகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சீங்களே அதுக்காக தான். நம்ம அப்போ யோசிப்போம், நம்ம அதிகமாகவே செலவு செஞ்சோன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அதாவது ஒருத்தருக்காக நம்ம உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, இவருடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் கூட அவ்வளோ ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு சின்ன சின்ன பசங்க கூட இருக்கிறாங்க, இவருடைய லைஃப்பை நம்ம கூட கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது உங்களால் எவ்வளோ முடியுமோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் இதில் டொனேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதாவது நம்பிக்கையோடு நீங்கள் இதில் டொனேட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அதிகமாக நான் போடுறதில்ல, ஒருத்தர் ஹெல்ப்புக்காக, ஒருத்தருடைய ஹியூமனிட்டிக்காக மட்டுமே தான் அந்த வீடியோ நான் இதில் ஷேர் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் எவ்வளோ முடிஞ்ச அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் டொனேட் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நீங்கள் கொடுத்தவங்க உங்களுடைய என்னென்ன செலவு இருக்குதோ, டொனேஷன் இருக்குதோ, அல்லாஹ் இதுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக கயாமத் நாளில் தருவான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் ஒரு மாத கணக்கில் நம்ம தேவை உள்ள செலவு எவ்வளோ வருது, தேவையில்லாத செலவு எவ்வளோ வருது. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா தேவையில்லாத செலவு தான் அதிகமாக வரும். அதே மாதிரி ஒரு செலவை இதில் கூட நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் இதோடைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கயாமத் நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீருவான் கூப்பிட்டு. அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.